ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை தாய் தனது மகனுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள். கணவர் இறந்து போனதால் அவள் வாழ்க்கை முழுவதும் மகனையே சுற்றி அமைந்தது. அவள் தினமும் கூலிக்கு வேலைக்கு சென்று சம்பாதித்த சிறிய பணத்திலேயே வீட்டை நடத்தினாள். ஆனால் அவள் பசிப்பட்டாலும் மகன் பசியோடு இருக்கக்கூடாது என்பதே அவள் மனம். மகன் வளர வளர அவனுக்கு ஆசைகளும் அதிகரித்தன. நல்ல உடை, நல்ல உணவு, நகர வாழ்க்கை எல்லாம் அவனுக்கு பிடித்தது. ஆனால் தாயின் வசதி குறைவு. ஒருநாள் அவன் கோபமாக, இந்த கிராம வாழ்க்கை வேண்டாம், நான் நகரத்துக்கு போய் பெரியவனாக வேண்டும் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறினான். தாய் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவள் கண்களில் நீர் மட்டுமே இருந்தது. நகர வாழ்க்கை. நகரத்தில் அவன் ஆரம்பத்தில் பல கஷ்டங்களை சந்தித்தான். வேலை இல்லை, உணவு இல்லை. ஆனால் மெதுவாக ஒரு வேலை கிடைத்தது. சம்பளம் கிடைக்க ஆரம்பித்தது. அவன் வாழ்க்கை சீராக ஆரம்பித்ததும் அவன் தாயை மறந்து விட்டான். கடிதம் எழுதவில்லை, வீட்டிற்கு வரவில்லை. தாயின் நிலை. கிராமத்தில் தாய் தினமும் அவனை நினைத்துக் கொண்டு வாழ்ந்தாள். என் மகன் நல்லாயிருக்கானோ என்ற எண்ணமே அவளுக்கு உணவு. அவள் உடம்பு பலவீனமாகிவிட்டது. ஆனால் மனதில் ஒரே ஆசை, அதாவது ஒரு தடவை என் மகனை பார்க்கணும். திரும்பும் தருணம். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் மகன் தன் தவறை உணர்ந்தான். என் அம்மாவை நான் மறந்துவிட்டேனே என்று மனசு கலங்கியது. அவன் கிராமத்திற்கு திரும்பினான். அங்கு சென்றபோது அவன் வீட்டின் முன் கூட்டம். அவன் இதயம் துடித்தது. அவன் உள்ளே ஓடினான். கடைசி உண்மை. அவள் படுத்திருந்தாள், உயிரற்ற உடலாக. அவள் இறக்கும் முன் சொல்லிய கடைசி வார்த்தை, என் மகன் வருவான்னு நம்புறேன். அதை கேட்டவுடன் மகன் உடைந்து அழுதான். ஆனால் இப்போது அழுதாலும் பயனில்லை. கதை சொல்லும் உண்மை. இந்த கதை சொல்லுவது தாயின் அன்பு நிபந்தனை இல்லாதது.